திருமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து தண்டகாரண்யம் படம் திரைக்கு வந்திருக்கு. இயக்குனர் அதியன் ஆதிரை இயக்கத்தில் நடிகர்கள் அட்டகத்தி தினேஷ், கலையரசன் இவங்க நடிப்பில் உருவான படம் தான் இந்த தண்டகாரண்யம். படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். தண்டகாரண்யம்னா வந்து ராமாயண காலத்திலேருந்து வந்து அந்த புராணங்கள் படி வந்து தண்டகாரண்யன்றது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அடர்ந்த காடு. அதுதான் வந்து தண்டகாரண்யம் வந்து அந்த புராண காலத்துலேருந்தே அது சொல்லப்பட்டு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்புறம் வந்து அப்படியே வந்து அந்த தெலுங்கானா போகும். தெலுங்கானாவிலேருந்து ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம்னு சொல்லிட்டு முக்கியமான ஏரியாவில் இந்த மாதிரி இந்தியாவோட ஒரு சென்டரான பகுதிகளில் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு மலை சார்ந்து ரொம்ப அடர்ந்த காடுகள் தான் வந்து தண்டகாரண்யம்னு சொல்கிறோம். இது வந்து இந்த காட்டுக்கு வந்து ஒரு ராமாயண காலத்திலேருந்தே அதுக்குண்டான கதைகள் இருக்குது, மனிதர்கள் இருக்காங்க, அதுக்குண்டான சமூகம் எல்லாமே இருந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த படத்தில் தண்டகாரண்யம் டைட்டில் வச்சதுக்கு ஒரு மெட்டாஃபரிக்கலான ஒரு ரீசன் என்னென்னா, ராமாயணத்தில் எப்படி வந்து ராமர் வந்து லக்ஷ்மணனோட துணையோட காட்டுக்குள்ளே போகிறாரோ அதே மாதிரி இங்கே வந்து அண்ணன் தினேஷ், அதாவது அட்டகத்தி தினேஷ் இருக்கார் இல்லையா, அவரோட தம்பி கலையரசன், இவங்க 2 பேர்த்துக்கு இடையேயான கதைகளும் இவங்க என்ன ஆகிறாங்க அப்படின்ற ஒரு முடிவுகளும் தான் இந்த படத்தோட மையப்பகுதியாக இருந்திருக்கு. படத்தோட ஸ்டார்டிங் வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு மலைப்பிரதேசத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து என்னென்னா அட்டகத்தி தினேஷ் தன் குடும்பத்தோடு வசித்து வர்றாரு. அவரோட தம்பி தான் வந்து கலையரசன் வந்து அதே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு சேஃப் கார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் வந்து அவருக்கு வந்து பணி நிரந்தரம் இல்லை, ஒரு மாதிரியான ஒரு டெம்பரரியான ஒரு போஸ்ட்டில் தான் இருக்கார். சேம் டைம் வந்து அதே அண்ணன் தினேஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊரில் வந்து கிடைக்கிற தேன், அப்புறம் அங்கே என்ன பண்ணக்கூடிய சின்ன சின்ன விவசாயங்கள்லாம் பண்ணி தன் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, அந்த தினேஷோட குடும்பத்துக்கு வந்து கலையரசன் வந்து ஒரு நல்ல வேலை வாங்கணும், முக்கியமாக யூனிஃபார்ம் ஜாப் வந்து அவருக்கு கிடைக்கணும். ஏன்னா இந்த ஒரு இராணுவத்துக்கோ ஒரு போலீஸ் ஒரு காவல்துறைக்கோ இவங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு வந்து வேறு எந்த தொழிலுக்கு இல்லை அப்படின்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அது காரணம் என்னென்னா, ரொம்ப வருஷமாகவே வந்து பழங்குடிய கிராமத்தில் வந்து அவங்க வந்து அந்த அதிகாரத்தை பார்த்து பழக்கப்பட்டு அவங்க வந்து சரி நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஜாப்பில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு இருக்காங்க. கலையரசும் அதுக்கேற்ற மாதிரி தனக்கு கிடைச்ச வந்து அந்த ஃபாரஸ்ட்டு ரேஞ்சர் மாதிரின ஒரு வேலை, அந்த வேலையை வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. பட் பெர்மனெண்ட் கிடையாது, அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபில் வர மாட்டார். இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அருள்தாஸ் கேரக்டர் ஒன்று இருக்குது. அவர் வந்து என்னென்னா அங்கே இருக்க ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு அதிகாரி. அவருக்கும் தினேஷுக்கும் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. ஏன்னா காரணம் என்னென்னா, தினேஷ் வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் மாதிரி தான் இருக்கார். ஏதாவது பிரச்சனைனா அவர் தான் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இப்படி இருக்க சூழலில் இந்த கிளாஷால் என்ன ஆகுதுன்னா, அது வந்து கலையரசனோட வாழ்க்கையில் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால் அந்த வேலை இன்னைக்கு கிடைக்காது. ஒரு 7 வருஷம் ட்ரை பண்ணி அந்த வேலை கிடைக்காத ஒரு சூழல் ஆகுது. இப்போ வந்து இந்த ஆரம்பித்து கொஞ்சம் டைம்லேயே வந்து இந்த கதைகள் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுது. இப்போ என்னென்னா, அதிகாரத்துக்கு எதிராக வந்து ரைஸ் பண்ணுற குரல் எழுப்பக்கூடிய தினேஷ் கதாபாத்திரம் ஒன்று, சேம் டைம் வந்து அவரோட தம்பி, இப்போ வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தம்பி. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, குடும்பமும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து கலையரசனுக்கு ஒரு வேலை வேணும், அவர் வந்து திரும்பவும் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஜாப்பில் பார்க்கணுன்னு சொல்லி அவங்களோட லேண்டெல்லாம் விற்று ஜார்க்கண்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஜார்க்கண்டுக்கு அங்கே போய் இராணுவ ஒரு ஆர்மி கேம்பில் மாதிரி ஜாயின் பண்ணி அங்கே வந்து அவர் வந்து ஆர்மிக்கு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் விருப்பப்படுறாங்க. இந்த கதை வந்து எவால்வ் ஆகுது இந்த இடத்துல தான் ஆகுது. அப்படி அனுப்பப்பட்ட ஜார்க்கண்டு போன கலையரசன் என்ன ஆனார் ஒரு பக்கம், சேம் டைம் வந்து அவருக்கும் இங்கே இருக்க தினேஷ் குடும்பத்துக்கு ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்குது. இவங்க என்னவாகிட்டு இருக்காங்கன்ற ஒரு கதை தான், மீத கதை தான் வந்து தண்டகாரண்யம் அப்படின்ற ஒரு படமாக உருவாயிருக்கு. இயக்குனர் அதியன் ஆதிரை வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா, 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுன்னு ஒரு படம் எடுத்தார். 2019 ரிலீஸ் ஆன அந்த படம். அதுலேயும் அட்டகத்தி தினேஷ் தான் நாயகன் நடிச்சிருப்பார். அந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே நிறைய நல்ல விமர்சனமும் கிடச்சி ஒரு முக்கியமான சப்ஜெக்டை அதை எடுத்து பேசுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, இடதுசாரி அரசியலை வந்து, அதாவது உழைக்கும் வர்க்கம், உழைப்பை சுரண்ட ஆட்கள், இவங்களுக்கு இடையேயான ஒரு முரண்பாடான விஷயங்களை வந்து அந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே பதிவு பண்ணுச்சு. அதே விஷயத்தை தண்டகாரண்யம் படத்துலையும் அப்ளை பண்ணியிருக்காரு. திரும்பவும் இந்த படமும் ஒரு இடதுசாரி அரசியலை முன் வச்சு தான் அந்த படம் உருவாயிருக்கு. அதாவது இந்த படத்தோட கோர் ஐடியா என்ன அப்படின்றதுலாம், அதிகாரம் வந்து எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் ஒரு அதிகார அமைப்பு ரொம்ப கீழே இருக்க மக்களை வந்து எப்படி நடத்துது, அந்த மக்கள் வந்து இந்த அதிகாரத்தை பொறுத்து போய் ஒரு கட்டத்தில் எப்படியெல்லாம் கொந்தளிக்கிறாங்க, இல்லை அவங்க என்னவா ஆகுறாங்க அப்படின்றத அவரோட ஒரு அரசியல் பார்வையிலையும் அது ரொம்ப வந்து திணிக்காமல், சரி இப்படி நடந்தால் இப்படி தான் ஆகணும், இது சரியான விஷயந்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தன்னுடைய நேர்த்தியான திரைக்கதையில் வந்து அதியன் வந்து பதிவு பண்ணுறாரு. முக்கியமாக சொல்லணுன்னா, இந்த படத்தோட
இந்த படத்தில் வந்து நக்சல் மாவோ இயக்கங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கு. முக்கியமாக நக்சல் இயக்கங்களை பற்றி. இந்த நக்சல் பற்றின விஷயங்களில் அதாவது இந்த கலையரசன் ஜார்க்கண்ட் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த நக்சல் சார்ந்த ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும். இருந்தாலும் இந்த படம் முடிகிற வரையும் ஒரிஜினலான நக்சல்ஸ் வந்து எதுவுமே காட்டப்படாமல் அதை ஒரு மெட்டாஃப்ரிக்கலாக வச்சுட்டு அந்த கதையை அப்படியே உள்ள திரைக்கதைகளை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அதோட கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது உண்மையிலேயே வந்து யார் தீவிரவாதி, யார் பயங்கரவாதிகள், இல்லை யார் வந்து நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு போர்வையில் இருக்கவங்க யார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப வந்து நேர்த்தியாகவே வந்து பதிவு பண்ணுறாரு. இந்த படத்தோட கதையாக இருக்கட்டும், இந்த படத்தோட கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப வந்து நம்ம இப்போ பொதுவாகவே வந்து இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பழங்குடியினர்கள் சார்ந்த அவங்க வந்து அதிகாரத்தால் அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க, என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்கன்றத ஒரு அது ஒரு அப்பட்டமாகவும் சொல்லுது இந்த படம். சேம் டைம் வந்து ஒரு ஷட்டிலாகவும் நாங்கள் இங்கே இப்படி இருந்ததாங்களே நாங்கள் வந்து எப்படி பாதிக்கப்படுறோன்றதை ரொம்ப பிரச்சார தோணியில் எல்லாமே இந்த படம் வந்து ரொம்ப நல்லா பதிவு பண்ணுது. முக்கியமாக அதிகன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், இதில் வந்து ஆஃபீஸராகக்கூடிய கலையரசன் கதாபாத்திரம் ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிற தினேஷ் கதாபாத்திரம் ஒன்று. ரெண்டையுமே வந்து எந்த இடத்துலையும் வந்து ரொம்ப முரண்பாடாக வைக்காமல் அவங்கவுங்க போக்கில் அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்களோட இயல்பு இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜிங் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பழங்குடியினர் சார்ந்து நம்ம இந்த காடு மலைன்னு போனால் அந்த அதிகாரம், அந்த காவல்துறை, அந்த மக்கள் மேலே என்னென்ன அதிகாரங்களை செலுத்தும் அப்படின்னு நிறையா படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக வந்து பெண்கள் மீதான ஒரு பாலியல் வன்முறையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அவங்க பழங்குடியினோட வீட்டை வந்து அடித்து உடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்க இளைஞர்களை வந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் தவறான வழக்கு பதிவு செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை காலி பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம நிறையா படங்களில் பார்த்துட்டோம். அதெல்லாமே வந்து இந்த படத்தில் பெருசாக இல்லை, அதாவது கிட்டத்தட்ட இல்லை. அது இல்லாமையும் கூட இவரால் ஒரு நல்ல கதையை சொல்ல முடிஞ்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் மாறுதலாக இருந்தது வந்து இந்த படத்தோட கதை இந்த படத்தை வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா லிஃப்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம வழக்கமாக பார்த்து இப்போ நம்ம வந்து ஓகே இப்போ வந்து அடுத்த சீன் இதுதானே வரப்போகுது, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே நம்ம நினச்சா, இயக்குனர் வந்து அந்த இது இல்லாமல் வேற ஒரு காட்சியை வச்சு நம்மளை வந்து இந்த கதையோட ரொம்ப நெருக்கமாக இது பண்ண வைக்கிறாரு. இந்த படத்தோட ஐடியாலாம் ஒரு பக்கம், இந்த கதையும் திரைக்கதையும் முதல் பாதி இரண்டாம் பாதி அப்படின்லாம் வரும்போது ஒரு எண்ட் ஆஃப் த்ரீ நோக்கி போகும்போது ஒரு அழுத்தமான படமாக மாறுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே நம்ம வந்து இப்படியும் சிலருக்கு நடந்திருக்கு இல்லையா வாழ்க்கையில் அப்படின்றத அந்த உண்மை கதைகளை வந்து ஒரு கதையாக மாற்றி இந்த படத்தில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இயக்குனர். அது எண்ட் ஆஃப் நோக்கி போகும்போது நமக்கு ஒரு பெரிய அழுத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓவராலாக இந்த படம் வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனல் கட் ஆயிடுது. அது காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் வந்து தினேஷோட கதை போகுது, இன்னொரு பக்கம் வந்து கலையரசன் கதை போகுது. இந்த ரெண்டு கதையும் வந்து வேறு பகுதியில் நடக்கிறங்காட்டி ரொம்ப மெர்ஜ் பண்ண முடியாமல் அந்த ஒரு எமோஷனல் பெருசாக கனெக்ட் இல்லாமல் போன மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்று தான் ஒரு பெரிய குறையாக தெரியுது இந்த படத்தில். ரெண்டாவது வந்து இந்த படத்தோட கோர் ஐடியாவாக வந்து ஒரு காட்சி இருக்குது. கலையரசன் வந்து அவரோட காதலியோட உரையாடுற காட்சி ஒன்று. ஒரு நள்ளிரவில் மலையில் வந்து ஒரு சிற்றோடைக்கிட்ட பக்கத்தில் வந்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கலையரசன் கேட்குறாரு, உனக்கு என்ன ஆசைன்னு கேட்கும்போது நாயகி சொல்கிறாங்க, இல்லை உங்க கூட வந்து நான் வந்து எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல் உங்க கூட அப்படியே இந்த சிற்றோடையில் நடந்து போகணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நடந்து போகிறாங்க. இப்போ ட்ரெஸ் எடுத்து போடணும் அப்படின்றபோது அங்கே ஒரு இயக்குனர் அங்கே ஒரு வசனம் வைக்கிறாரு. அந்த வசனம் தான் அந்த ஒட்டுமொத்த படத்தோட ஒரு ஐடியாவும் இருக்குது. அதை ஒரு காதல் காட்சியாகவும் நம்ம எடுத்துக்கலாம், அதே நேரம் வந்து அதை ஒரு சமூக ரீதியான ஒரு கருத்தாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜிங்கெல்லாம் வந்து அதிகன் ஆதிரை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நடிகர்களாக இருக்கட்டும், நடிகர்கள் வந்து அட்டகத்தி தினேஷ், கலையரசன், அருள்தாஸ், முத்துக்குமார், அப்புறம் ரித்விகா, ஷபீர் கல்லர்கள், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிரமாதமாக அவங்கவுங்க கேரக்டர் வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஜார்க்கண்டோட காட்சிகளாக இருக்கட்டும், அதில் நடித்த ஷபீர், கலையரசன் 2 பேருக்கு உண்டான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாண்டிங்கே வந்து ரொம்ப நல்லா வந்துருக்கு. சேம் டைம் வந்து காட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு அதிகாரியும் அந்த காட்டில் நடக்கிற ஒரு பவர் உள்ள ஒரு ஆளும் அந்த கதாபாத்திரம் அருள்தாஸும் முத்துக்குமாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் நடிப்பில் வந்து இந்த படத்தை வந்து எந்த விதத்துலையும் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்கவுங்க கேரக்டர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாகவும் ஜஸ்டின் பிரபாகரன் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. சில இடங்களில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே பின்னணி இசை வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் சப்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கங்காட்டி காட்சியை விட்டு அவே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து தினேஷ் வந்து ஒரு தினேஷ் ஒரு மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கதை வந்து இந்த பிஜிஎம்மால் அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய வேறு விதமாக மாறிடுச்சு அப்படின்னு தோணுது. நீங்கள் ரொம்ப நார்மலாக காமிச்சிருந்தாலே இந்த கதைக்கு ரொம்ப சரியாகவே இருந்திருக்கும். ஆனால் அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் பெரிய உயர்வு அடையும் போது அது ஒரு ஹீரோயிசம் மெட்டீரியலாக முடிஞ்சது மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை. ஒளிப்பதிவாகவும் வந்து இந்த படம் ஒளிப்பதிவு மற்ற டெக்னிக்கல் ஒர்க்லேயுமே வந்து அந்த பட்ஜெட்டுக்கு அந்த ஒர்க்குக்கு ரொம்ப நல்ல படமாகவே இந்த படம் வந்திருக்கு. மொத்தத்தில் வந்து தண்டகாரண்யம் இந்த படத்தோட பேரில் இருந்து டைட்டில் கார்டுலேருந்து அது எண்டு முடிகிற வரையுமே இந்த படம் வந்து அதிகாரத்திலிருந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்க ஒரு மக்களோட உரிமையை பற்றியும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் ரொம்ப வந்து கராராக முன் வச்சு ஒரு அரசியலையும்
ஒரு ஒரு ஆதங்கத்தையும் இந்த படம் பதிவு பண்ணுது. அட் சேம் டைம் வந்து ஒரு விழிப்புணர்வு படமாகவும் இந்த படம் வந்து கிளைமேக்ஸில் முடிஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து கலையரசனுக்கு நடந்த மாதிரி பல பேருக்கு வந்து நடந்திருக்கலாம், நடந்துகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம செய்திகளாக பார்க்கும்போது ஒரு கடந்து போயிடுறோம். பட் அது ஒரு ஒரு கலை வடிவத்தில் அது மாறும்போது தான் அதோட தாக்கம் வந்து சமூகத்தில் வந்து ரொம்ப பெருசாக பிரதிபலிக்கும். அந்த வகையில் வந்து தண்டகாரண்யம் வந்து ஒரு முக்கியமான படம் தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.